தேவாரம் திருவாசகத்தை அவர் தான் கண்டுபிடிச்சு கொடுக்குறாரு. யாரு? ராஜராஜ சோழன்லாம். அது நான் மறுக்கல. ஆனா அந்த தமிழ் அடையாளம்னு இவங்க சொல்றாங்க. தேவார திருவாசகங்கிறது சைவ அடையாளமா இருந்தது. அந்த தேவாரம் திருவாசகத்தை ராஜராஜ சோழனோ, ராஜேந்திர சோழனோ, எந்த மன்னனோ கருவறைக்குள் ஓதுவதற்கு அனுமதி இல்ல. அதுக்கு ஒரு தேவை இருந்தது. எப்படி தேவார திருவாசகம் உருவாகுவதற்கு ஒரு தேவை என்னவா இருந்ததுன்னு சொன்னா, சமண, பௌத்தத்துக்கு எதிராகத்தான் தேவார திருவாசகம் உருவாக்கப்படுது. நீங்க தேவார திருவாசகம், புறநானூறு கதையெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, சைவ சமயத்திலிருந்து மதம் மாறி போனவங்க, சைவ சமயத்திலிருந்து சமண சமயத்துக்கு போனவங்க, அதுக்கப்புறம் பௌத்தத்துக்கு போனவங்களை மதம் மாற்றி கூப்பிடுவதற்காக மக்கள் மத்தியில் கேரக்டர் போட்டு எழுதப்பட்டது தான் அது. பெரிய புராணம் கதைகள்லாம் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு சாதிக்கு போட்டு திருப்பி எழுதுறது. அதே போல் இந்த கதையை அங்கங்க பிரச்சாரம் பண்றதுக்கு தான் அந்த சமய குறவர்கள் போய் ஒவ்வொரு ஊரா பேசுறாங்க. அதுல திருநாவுக்கரசர் மன்னனையே மதம் மாத்திருக்காரு. வைத்து வழியில சமண மன்னன் வைத்து வழியில இருந்தா அவனை சைவ சமயத்துக்கு மாத்தினதுங்கிறதே அதுக்காக உருவாக்கப்பட்டது தான். அப்பவே அது உருவான காலத்திலேயே சமயம் கோயில் கருவறைக்குள்ளார அது ஓதறதுக்கு அனுமதி கிடையாது. அது தெருவில் பாடுவதற்கு தான். ராஜராஜ சோழன் காலத்திலையும் கருவறைக்குள் சமஸ்கிருத மந்திரம் தான் இருந்ததே தவிர தெருவில் தான் பாடப்பட்டது. நீங்க இன்னைக்கும் கோயில் உள்ளார தேவார திருவாசகம் பாடுவதற்கு ஏன் அனுமதி கொடுக்கறது இல்லைன்னு சொன்னா, அது உருவாக்கப்பட்டது மக்கள் மத்தியில் பிரச்சாரம் பண்றதுக்கு. இப்ப சிதம்பரம் கோயில்ல போய் அந்த ஆறுமுக சாமின்னு ஒரு பெரிய ஒரு தேவார திருவாசகம் தான் பாடினாரு. அவர் உள்ள கர்ப்பகிரகத்துல கூட பாடல. அந்த உள்ள இருக்கிற அந்த சிற்றம்பல மேடையில் ஏறி பாடுறதுக்கு அனுமதி கிடையாது. தெருவுல தான் பாடணும் தேவார திருவாசகம். அதுக்காக ஏன்னா மக்களை ஆர்கனைஸ் பண்ணி எழுதப்பட்டது அது. அப்போ இவர் என்ன பண்றாரு? ராஜராஜ சோழன் தமிழ் அடையாளம்னு சொல்லப்பட்ட சங்க இலக்கியங்களை கொண்டாந்து சேர்க்கல. அதுதானே சேர்த்திருக்கணும். நீங்க பேசுறீங்கல்ல சங்க தமிழன், ரொம்ப நெருக்கி பிடிச்சிட்டீங்கன்னா ராஜராஜ சோழனை கை விட்டுருவாங்க. நீங்க சங்க தமிழ், நம்ம தமிழ் அடையாளம்னா சங்க தமிழுக்கு வாங்க, 2000 வருஷத்துக்கு பின்னால் வாங்க அப்படின்னு வடிவில் ஒரு படத்தை கூட்டு போவாரு. வாங்க அங்க வாங்கன்னு. அங்கேயும் போய் கேள்வி கேட்டோன்னா இங்கேயே வந்துட்டியாங்கிற மாதிரி தான் வருவாங்க. அங்க போவாங்க. அவன் அங்க போய் நீ கேள்வி. ராஜராஜ சோழன் தனக்கு முன்னால் அந்த சங்க இலக்கியங்களை எதை கொண்டாடி இருக்கிறான்? தேவார திருவாசத்தை தேடி கண்டுபிடிக்க வேண்டிய கட்டாயம் அவனுக்கு இருந்திருக்குது. தேவார திருவாசத்தை கண்டுபிடிச்ச அவன் ஏன் சங்க இலக்கியங்கள் கண்டுபிடிக்கல? ஏன் திருக்குறளை கண்டுபிடிக்கல? ஏன் திருக்குறளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல? அதன் கேள்வி. அதுதான் அவனோட அரசியல். திருக்குறள் என்பது ஆரிய எதிர்ப்பா இருக்குது. நீங்க சங்க இலக்கியங்கள்ல ஆரிய கலப்பு இல்லாம இருக்குது. தேவார திருவாசங்கிற பக்தி இலக்கியங்கள் பல்லவர் காலம், இது காலங்கள் ஏறக்குறைய பல்லவர் காலம் தான் பக்தி இலக்கியம் ஓங்கி வளர்ந்த காலம். பல்லவர்கள் சமஸ்கிருத மந்திரத்தோட தேவார திருவாசத்தெல்லாம் சப்போர்ட் பண்ணி தான் இருந்தாங்க.